வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ், அதாவது பிராமின் மேரேஜ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே ரிசப்ஷன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். போனதுமே என் ஃப்ரெண்டோட தம்பி எல்லாருக்கும் காஃபி கொடுத்துருந்தேன். மேடம்க்கு வாயே மூடலை, பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் பேட்ச் ஒர்க் வேறு பண்ணுறாங்க இவங்க பேசுகிறதால அங்கங்கே. நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. என்னடா இது பேட்ச் ஒர்க்? ஒரு பக்கம் இந்த அம்மா வந்து எனக்கு ஹேரே இல்லை, டென்சிட்டி இல்லை, முடி கொட்டுதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் மாப்பிள்ள எவ்வளோ ஹேரை வச்சுட்டு எனக்கு ஹேர் கொட்டுதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. என்னடி இது? அப்புறம் அவளை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்ப என்னடா வெளில சவுண்டு அப்படின்னு போய் எட்டி பார்த்தா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்ப்ரைஸாக செண்டை மேளம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அப்படியே வெளில நம்ம அங்கிள் வந்து காஃபி ஆற்றிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போனால் மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பொண்ணு கூட பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொண்ணு இப்போ எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னா மாப்பிள்ளையை அழிச்சிட்டு வரதான். பொதுவாக எல்லா மேரேஜ்லையும் நம்ம என்ன நினைப்போம், பொண்ணு அழைப்பு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பிராமின்ல மாப்பிள்ளை அழைப்புன்னு இருக்குது. ரியலாகவே இது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்காக இருந்துச்சு. தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஒரு வழியாக அந்த அம்மா டான்ஸ் ஆட வச்சதுக்கப்புறம் ஆரத்தி அதை எந்த சடங்கெல்லாம் முடிச்சு அவங்களை உள்ள கூட்டு வந்து மாப்பிள்ளைய சண்டி மேலத்தையும் பொண்ணை ஜிங்கி அடிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கை மாற்றுறது, அப்புறம் பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவங்க நமஸ்காரம் பண்ண சொல்லி, ட்ரெஸ் மாற்றிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லி, அப்புறம் சின்ன சின்ன சம்பிரதாயம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அப்போது நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. மொய் எழுதுங்கடான்னு இவங்களை சொன்னால் பந்தியில் பாய விரிச்சு போட்டு உட்கார மாதிரி உட்காந்துட்டாங்க. சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கறது, அப்புறம் கேக் வெட்டுறது, இந்த மாதிரிலாம் போணுச்சு. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸாக கேக்லாம் வாங்கி வெட்டிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக இந்த மாவையும் கடைசியில் ஆட வச்சுட்டோம். அண்ட் இந்த ஒரு சீனை நான் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. 78 பேர் உள்ளே வராங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் படுத்துட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.